ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலாக பார்க்க போகிறது சண்டே டின்னர் விலாகு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து சண்டே மினி விலாக் தான் எடுத்திருக்கேன். நைட்டு இன்றைக்கி வந்து என்ன டின்னர் ரெடி பண்ண போகிறேங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து கொஞ்சம் மைதா மாவு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிர் விட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு மேலே நல்லா ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து அப்படியே ஒரு ஓரமாக நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இது பாருங்கள், நான் இப்போ வந்து நானுக்கு வந்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து எக்கு மஞ்சூரியதை இப்போ ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து இந்த கடாயில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கீழே ஒரு கிண்ணம் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இந்த சம்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டையை அடித்து எடுத்திருக்கேன். இதில் வந்து லேசாக பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வந்து இப்படி மூடி வச்சுட்டு ஒரு பிளேட்டு போட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தான் வேக வச்சேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக ஸ்மூத்தாக நமக்கு வெந்திருக்கு பாருங்கள். கத்தியில் நல்லா ஒட்டாமல் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இந்த முட்டையை வந்து நல்லா வேக வச்சு இங்கே பாருங்கள் பன்னீர் மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வத்தப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் இது போட்டு இந்த மிக்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம வந்து டிப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடணும். இது எல்லாத்தையும் வந்து அந்த மிக்சரில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்ப அருமையாக நமக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ இது வந்து நல்லா வந்து பொன்னிறமாக ஆகணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து அப்படியே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது எல்லாமே நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மஞ்சூரியன் செய்கிறதுக்கு கொஞ்சம் வந்து எண்ணெயை நான் சூடுபடுத்தியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு வந்து லேசாக வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து எக்கு கிரேவியும் ரெடி பண்ணுறதுனால ரெண்டுக்கும் சேர்த்து வந்து இஞ்சி பூண்டு வந்து லேசாக வதக்கி எடுத்திருக்கேன். லேசாக வந்து தட்டி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். மஞ்சூரியனாலே நமக்கு வந்து குடமிளகாய் போட்டு செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம ஹோட்டல் ஸ்டைலே இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து என்னோடய பையனுக்கு பிடிக்காது மஞ்சூரியன் இந்த மாதிரி குடமிளகாய் போட்டாக்கிற சாஸ் ஐட்டங்கள்லாம் ஆட் பண்ணோம்னா. அதனால் அவனுக்கு வந்து கொஞ்சமாக எக்கு கிரேவி ரெடி பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வதக்கிட்டு எல்லாமே வதங்கிட்டு இப்போ வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதுதான் இதுக்கு வந்து மெயின். உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா கொஞ்சம் வந்து சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து க்ரீன் சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து சோயா சாஸு இது எல்லாம் சேர்த்து செய்யும்போது இதில் கொஞ்சம் வந்து சால்ட்டு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சால்ட்டு போடும்போது கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுருவோம். இது எல்லாமே சேர்ந்தால் தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நல்லா வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து கலந்து விட்டுருவோம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது, அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணி இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேவையான தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம வந்து வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது முட்டை சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சமாக வந்து பெப்பரும் வந்து ஆட் பண்ணிக்கிடணும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுருவோம். இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடணும். இப்போ இதில் வந்து கலருக்காக நீங்கள் வந்து லேசாக ஒரே ஒரு சிட்டிகை வந்து கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு அந்த முட்டை பீஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து அப்படியே வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து கொதிக்க விட்டால் போதும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, நான், வெரைட்டி ரைஸு, அதாவது கீ ரைஸு அந்த மாதிரி இதுக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இது வந்து என்னோடய பொண்ணுக்காகவும் என் பையனுக்காகவும் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரே 1 நிமிஷம் இருந்தால் போதும். அதோடு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும்.
சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். கடையில் கூட இந்த மாதிரி எக் மஞ்சூரியன் கிடைக்காது. நம்ம வீட்டிலே ரொம்ப அழகாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து கடைசியாக கொஞ்சமாக வந்து குடமிளகாயை வந்து நம்ம மேலே தூவிட்டோம்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த வாசனையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குடமிளகாயை வந்து கடைசியாக ஆட் பண்ணுறதுனால. உங்கள்கிட்ட வெங்காயத்தாள் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே வந்து ஆட் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெம்டிங்காக ரொம்ப அருமையாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நான் கூட தான் இன்றைக்கி வந்து இது வந்து சர்வ் பண்ண போகிறேன் என்னோடய குழந்தைகளுக்காக. கண்டிப்பாக இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து நார்மலாக செய்யக்கூடிய எம்டி சால்னா மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே அரைச்சி போட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்து வாசனை பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணி நார்மலாக செய்யக்கூடிய குருமா மாதிரியே ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லா வந்து ஒரு கொதி வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த வந்து முட்டை பீஸை வந்து அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா என்னோடய பையனுக்கு வந்து கொஞ்சம் கூட மஞ்சூரியன் பிடிக்காது, அவனுக்கு இந்த மாதிரி கிரேவி செஞ்சால் தான் பிடிக்கும். அதனால் இன்றைக்கி வந்து 2 in 1 ரெசிபின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். 2 குழந்தைகளுக்காகவும் இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் இது எல்லாத்தையும் வந்து இப்படியே ஊற வச்சிட்டோம்னா போதும். ஒரு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டாலே போதும், நமக்கு நல்லா ரெடி ஆயிரும். இப்போ அது வர வெயிட் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த முட்டையெல்லாம் நல்லா அதில் ஊறி போய் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதுவும் வந்து சப்பாத்தி, நான், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை வந்து ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எப்போதுமே ஃபைனல் டச்சிங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இலை ஆட் பண்ணால் தான் அதனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து கலந்து விட்டுட்டு இதை ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தோசைக்கல்லையும் நான் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நான் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீல வாக்கில் தான் இருக்கும். அதனால் நானும் வந்து அப்படியே தான் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் வந்து என்னோடய பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி கைட்டே நம்ம வந்து செஞ்சு விட்டுட்டாலே போதும். ஒரு கொஞ்சம் இர்ரெகுலர் ஷேப்பில் ஒரு நீல வாக்கில் தான் இருக்கும் நான்கிறது. இப்போ இதுக்கு வந்து மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து வந்து 2 பக்கம் நல்லா வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து மேலே வந்து நான் ஆயில் தடவிருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் இருந்தால் கூட ரெடி பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா பட்டர் நான் ரெடி ஆகிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்கா. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் எங்களோட முறையில் என்னோடய ஸ்டைலுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்காக நான் வந்து எம்டி சால்னா ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து எக்கு கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். என்னோடய பையனுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய பொண்ணோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான எக்கு மஞ்சூரியன் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போதுமே குழந்தைகளை வந்து லீவில் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போவோம் ஹோட்டலுக்கு. இந்த தடவை ஹோட்டலுக்கு போக முடியலை. அதனால் எங்கள் வீட்லேயே நாங்களே ஹோட்டல் சுவையில் இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.